எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கரூரில் நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசின பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புதிய சகாப்தத்துக்கான அஸ்திவாரம். அதுலேயும் குறிப்பாக லஞ்ச ஊழலை ஒழிக்கிறத பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயம் அதிகார திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அவர் பேசின பேச்சு அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து லஞ்சம் கேட்டா, பணம் கேட்டா கொடுக்காதீங்க. எனக்கு கவுன்சிலர் தெரியும், எம்எல்ஏ தெரியும்னு அவங்க மிரட்டினா, நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்க. எனக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரே தெரியும்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அதுதாங்க நிஜமான மக்கள் தலைவனுக்கான துணிச்சல். இன்னைக்கு சாதாரண மக்கள் ஏன் லஞ்சம் கொடுக்குறாங்க? தட்டி கேட்டா, எனக்கு அந்த ஆள தெரியும், இந்த ஆள தெரியும், உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன்னு வர மிரட்டலுக்கு பயந்து தான், அப்படி பயந்து போய் நிக்கிற ஒரு ஏழை தாய்க்கிட்டயும், சாமானிய இளைஞன்கிட்டயும், உனக்கு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்திருக்கிற நானே கேரண்டி, தைரியமா எதிர்த்து நில்லு அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிற தைரியம், தமிழக வரலாற்றிலேயே யாரும் தராத ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். அதிகார வர்க்கமும் இடைத்தரகர்களும் அவங்க அரசியல் செல்வாக்கை காட்டி மிரட்டும்போது, உங்களுக்கு பின்னாடி உங்க வீட்டு பிள்ளையா, அண்ணனா, தம்பியா இந்த முதலமைச்சர் இருக்கான்னு சொன்ன அந்த பேச்சு, இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை தூங்க விடாம பண்ணியிருக்கு. மக்களோட உண்மையான பிரச்சனையை, அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை முதல்வர் அவர்கள் மேடையில பேசும்போது, அதை வந்து ஓட்டுக்காக அப்படின்னு சுருக்குறது எதிர்க்கட்சிகளோட பலவீனம். மக்கள் குறைகளை தீர்க்கணும்னு பேசுறது ஒரு தலைவனோட கடமை. அது ஓட்டுக்கான சுயநலம் சொல்றது நியாயமில்லாத ஒரு விஷயம். முதல்வர் அவர்கள் பேசின கருத்துல இருக்கிற நியாயத்துக்கு எதிர்க்கட்சிகளால பதில் சொல்ல முடியல. அந்த பேச்சுல இருக்கிற உண்மைய மறுக்க முடியாததால, வழக்கம் போல இது ஓட்டுக்கான அரசியல் அப்படின்னு மடைமாற்றம் செய்ய பார்க்குறாங்க. கருத்துக்கு கருத்து சொல்ல தெரியாதவங்க, கருத்துக்கு கருத்து சொல்ல முடியாதவங்க இப்படி பழிய போடுறாங்க. கரூர்ல முதல்வர் அவர்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் தேர்தல் வரப்போகுது. அதனால ஓட்டுக்காக பேசுறாரு சொல்றதுக்கு இப்ப என்ன தேர்தல் வந்திருக்கு? மக்கள் மத்தியில அவரோட பேச்சுக்கு கிடைச்சிருக்கிற பெரும் வரவேற்பை பார்த்து பயந்து போய் அதை திசை திருப்ப எதிர்க்கட்சிகள் கிளப்பி விடுற அஸ்திரம் தான் இது. இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப விவரமானவங்க. யார் ஓட்டுக்காக பேசுறாங்க, யார் உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறையில பேசுறாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க சொல்ற மாதிரி ஓட்டுக்காக தான் அவர் வந்து பேசுறாருன்னு சொல்றத மக்கள் கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. முதல்வர் அவர்கள் கரூர்ல பேசினது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மை சுட்டதுனால தான் எதிர்க்கட்சிகளுக்கு வலிக்குது. கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவங்க தான் அதை ஓட்டு அரசியல் சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. திமுகவுல இருக்கிறவங்க இத்தனை நாள் தலைமறைவா இருந்த செந்தில் பாலாஜிலிருந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சாட்டை வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு கரூர் பேச்சை வச்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்கன்னா, அங்க தான் அவரோட பேச்சோட வெற்றியே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஓட்டுக்காக பேசுறாருன்னு சொல்றாங்கன்னா, அவரோட பேச்சு இவங்க எல்லோருடைய ஓட்டு வங்கியும் பயங்கரமா பாதிச்சிருக்கு. இவங்கள பயப்பட வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அரசியல்ல மாற்று கருத்து இருக்கிற திமுகவும், நாம் தமிழரும் இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து ஒரே குரல்ல விமர்சனம் பண்றாங்கன்னா, அவரால கரூர்ல பேசப்பட்ட கருத்து அவ்வளவு ஆழமானதுன்னு அர்த்தம். அந்த பேச்சுல இருக்கிற நியாயத்துக்கு இவங்க யார்கிட்டயும் பதில் இல்ல. அதனால தான் எல்லோரும் கூட்டு சேர்ந்து, இது ஓட்டுக்கான பேச்சு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா மடைமாற்றம் செய்ய பார்க்குறாங்க. திமுககாரங்க சொல்றதையும் பார்த்தேன். செந்தில் பாலாஜி ட்விட்டர்ல போட்டதையும் பார்த்தேன். சாட்டை பேசுறதையும் கேட்டேன். இவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்குறேன். கரூர் மேடையில பேசின விஷயத்துல என்ன தப்பு இருக்கு? அதுல ஏதாச்சும் பொய் இருக்கா? மக்கள் பிரச்சனைய பேசின உடனே ஓட்டு அரசியல் முத்திரை குத்துறது தான் உங்க அரசியல் நாகரிகமா? முதல்வர் கரூர்ல பேசும்போது, எதிர்க்கட்சிங்க எல்லாம் இப்போ ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க அப்படின்னு எதார்த்தமான ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அதுக்குள்ள திமுக செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளோ பதற்றம் வருதுன்னு தெரியல. உடனே ட்விட்டர்ல வந்து பழசையெல்லாம் இழுத்து பேசுறாரு. முதல்வர் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது செந்தில் பாலாஜியோட இந்த அரண்ட ட்வீட்டே சாட்சி. நிஜமாவே அவங்க ஓடலன்னா, முதல்வர் சொன்னதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியது தானே. ஏன் பதறி போய் பழச பேசுறாங்க? அப்போ முதல்வர் சொன்னது இவங்களுக்கு பலமா வலிக்குது. செந்தில் பாலாஜி ட்விட்டர்ல பழச பத்தி பேசுறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அரசு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத செஞ்சுச்சு. ஆனா, இன்னைக்கு முதலமைச்சர் கரூர்ல வந்து நின்னுட்டு, இவங்க செஞ்ச தப்புகளை, இவங்களோட தோல்விகளை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துகிறாரே. அதை எதிர்கொள்ள துணிவு இருக்கா இவங்களுக்கு? அதை பற்றி பேச தைரியம் இல்லாம, இப்போ ட்விட்டர் பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு பழைய கதைய பேசுறதுக்கு பேர் தான் உண்மையான ஓட்டம். செந்தில் பாலாஜி ட்விட்டர்ல ஓடுறாரு. நாம் தமிழர்ல சாட்டை துரைமுருகன் மைக் முன்னாடி ஓடுறாரு. முதல்வர் சொன்னது எவ்வளோ தீர்க்கமான வார்த்தை பாருங்க. எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாமே ஓடுறாங்கன்னு அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே, இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க ஓடலன்னு ட்விட்டர்லயும், யூடியூப்லயும் மூச்சு முட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறதை தமிழ்நாடே பார்க்குது.
கருத்துக்கு கருத்து சொல்ல தெரியல. கருத்துக்கு கருத்து சொல்ல முடியலைன்னா உடனே பழச பேச வேண்டியது. செந்தில் பாலாஜி கிட்டேயும், இப்போ அவரோடு சேர்ந்து பேசுகிற சாட்டை துரைமுருகன் போன்ற ஆட்கள் கிட்டேயும் ஒண்ணே ஒன்று தான் கேட்குறேன். முதல்வர் கரூர் மண்ணில் நின்று இப்போதைய நிலவரத்தை வச்சு தில்லா பேசினாரு. அதுக்கு உங்களால் இப்போ பதில் சொல்ல முடியலை. அதனால தான் அவர் ஓட்டுக்காக பேசுகிறாரு, தேர்தலுக்காக பேசுகிறாரு சொல்கிறீங்க. அடுத்தது பழசை இழுத்து மடைமாற்றம் செய்ய பார்க்குறீங்க. முதல்வர் சொன்னது உண்மைதாங்கிறத உங்களோட இந்த பதற்றமான பதிலே நிரூபிச்சிடுச்சு. மக்கள் ஒன்றும் ஏமாளிங்க இல்லை. அடுத்தது திருமாவளவன பத்தி தான். அவர் ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணொண்ணு அறிக்கை விட்டுட்டுருக்காரு. அது யாரும் கண்டுக்கிறதில்ல. அது வேற விஷயம். இருந்தாலும் அவர் பேசுறத பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நாங்க வந்து தாவேகா கூட வெளியிலேருந்து தான் ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மினிஸ்டர் பதவி ஏத்துக்குவாரு. அடுத்தது நாங்க திமுக கூடவும் அவங்க கூட கூட்டணியில தான் இருக்கோம்ன்னு சொல்லுவாரு. இந்த மாரி தினம் தினம் ஒண்ணொண்ணு பேசிக்கிட்டு போவாரு. இத யாரும் மக்கள் கண்டுக்கிறதில்ல. ஆனா, இப்ப சமீபத்தில அவர் பாருங்க ஒரு மேடையில பேசியிருக்காரு. "அந்த ஜாதிக்காரன் அப்படிதான் பேசுவான். அவனோட ஜாதி புத்தி அது" அப்படின்னு பேசியிருக்காரு. அத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். ஜாதிய ஒழிக்க போறோம், சமத்துவத்தை உருவாக்க போறோம்னு சொல்லி தான் திருமாவளவன் வந்து அரசியலுக்கு வந்தாரு. கட்சி நடத்துறாரு. ஆனா, ஒரு பொது மேடையில நின்னு இன்னொருத்தரை பார்த்து அவனோட ஜாதி புத்தி அது. அப்படிதான் பேசுறான், அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில நியாயம்? ஜாதிய ஒழிக்க வந்தவருக்கு ஏன் அடுத்தவங்களோட ஜாதி முன்னாடி வந்து நிக்குது? அப்போ வாயில மட்டும் தான் ஜாதி ஒழிப்பு, மனசுக்குள்ள இன்னும் ஜாதி பாகுபாடு அப்படியே தான் இருக்கா? என்கிற கேள்வி மக்கள் மத்தியில எழும்புது. இங்க தான் சட்டத்தோட இரட்டை நிலையை நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் நின்னு அடுத்தவங்களை பார்த்து ஜாதி புத்தின்னு பேசினா, இங்க இருக்கிற சட்டம் சும்மா வேடிக்கை பார்க்குது. அதே ஜாதிக்காரங்களோ அல்லது வேற யாரோ ஒருத்தரோ திருமாவளவன் அவர்களையோ இல்ல அவருடைய சமூகத்தையோ பார்த்து இதே வார்த்தையை பயன்படுத்தியிருந்தா, இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? விடிவதுக்குள்ள போலீஸ் வந்து வாசல்ல நின்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டிருப்பாங்க இல்லையா? ஏன் இந்த ஓர வஞ்சனை? சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது தானே! திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஜாதிய ஒழிக்கணும்னு எண்ணமே கிடையாது. தேர்தல் வரும்போதும், ஓட்டுக்காகவும், தங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் மாத்தி மாத்தி ஜாதிய தூண்டிவிட்டு குளிர் காய பார்க்குறாங்க. மத்தவங்க பேசுனா தப்பு, இவங்க பேசுனா அது சமூக நீதியா? இந்த ஏமாற்று அரசியலை மக்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நேத்து கரூர்ல முதல்வர் பேசின பேச்சுக்கு திமுக, நாம் தமிழர்னு எல்லோரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஜாதிய ஒழிக்க போறேன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில நின்னு அவங்கள பார்த்து அவனோட ஜாதி புத்தி அப்படின்னு பேசுறாரு. நாம என்ன கேட்குறோம்னா, ஜாதிய ஒழிக்க வந்தவங்களுக்கு ஏன் அடுத்தவங்களோட ஜாதி ஞாபகம் வருது? இதே வார்த்தையே வேற யாராவது இவங்கள பார்த்து கேட்டிருந்தா, இந்நேரம் போலீஸ் சும்மா இருந்திருக்குமா? இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியிருக்க மாட்டாங்களா? இவங்க பேசுனா சமூக நீதி, அடுத்தவங்க பேசுனா ஜாதி வெறியா? சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது தான். இவங்களோட இந்த இரட்டை வேட அரசியலையும், ஓட்டு வங்கி அரசியலும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா பாடம் புகட்டுவாங்க. வீடியோவ பார்த்த எல்லாரும் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னாக்கா நீங்க லைக் பண்ணா தான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு போய் சேரும். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.